ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வீடியோ பார்க்க போகிறோம். அது எப்படி வரும்னா 7 சென்டிமீட்டர் நம்ம அளந்து எடுத்துக்கணும். அதனோட நீளம் 210 வரணும். லாஸ்ட் எண்டில் 7 சென்டிமீட்டரில் இருக்கிற பகுதி லாஸ்ட் எண்டில் 1 சென்டிமீட்டரில் முடியணும். அந்த மாதிரி நான் என்ன காட்டுறேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு 7ல் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டு எண்டு 1ல் முடியுது. இந்த மாதிரி தான் நம்ம 1 பை 1 பேப்பரை 7ல் ஒரு A4 ஷீட்டில் 7 நம்ம பிரித்தோன்னா 3 இந்த மாதிரி நம்ம ஒரு A4 ஷீட்டில் 3 டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்துக்கோங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இது 7 வச்சு நமக்கு அதனோட லென்த் 30 வரும். ஒரு A4 ஷீட்லேயே 30 60 90 3 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ டபுள் கலராக எடுத்துக்கிறேன். ஒரு ரெட்டு ஃபஸ்ட்டு, அடுத்த க்ரீனு, ரெட்டுக்கு அப்புறம் க்ரீன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ரெட்டு க்ரீனு. இந்த மாதிரி நம்ம ஒட்டிகிட்டே போகணும். இதனோட லென்த்து நம்ம 210 வரணும். அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு நம்ம ஸ்கேல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு பிக்சர் காட்டினேன்ல, அந்த லென்த்தை குறைச்சிக்கிட்டே லாஸ்ட் எண்டில் அந்த 210 வரக்கூடிய பகுதியில் 1 சென்டிமீட்டரில் முடிக்கிற மாதிரி இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஸ்கேல் போட்டு வரைகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே வரைஞ்சி வெட்டிட்டேன். இப்போது நான் அதை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு உள்புறமாக ட்ரையாங்கிள் மாதிரி உள்புறமாக, எப்போவுமே வெளியோடியில் உள்ளோடி அந்த மாதிரி மடித்து விட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ இந்த 4th ஒன் மடிக்கும்போது அந்த வெளியோடி எடுக்கணும். உள்ளோடி மடித்து அந்த இதுக்கு நான் வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கணும். இது ரிப்பீட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் இது போக போக அதனோட சைஸ் லென்த்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நமக்கு 7ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். போக போக உங்களுக்கு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து மடிச்சுட்டே வாருங்க. மடிக்கும்போது நமக்கு பெருசுலேருந்து சின்னதாக போயிட்டே இருக்கும். இந்த பாக்ஸு குறைஞ்சிட்டே வரும். இப்போ நமக்கு பெருசாக இருக்குது. இனி போக போக அதனோட அளவு குறைய பார்த்தீங்களா? நான் டிப் வந்துட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போகிற இந்த மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் இதை மடித்து வந்துகிட்டே இருக்கணும். நமக்கான பெருசுலேருந்து பார்த்திங்களா சின்னதாய் வந்துகிட்டே இருக்குது. ஒரே கலராகவும் கொடுக்கலாம், டபுள் கலராகவும் கொடுக்கலாம். சில டைமில் 2 பக்கமும் வேறு கலர் கொடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே ஒட்டி பண்ணிக்கலாம். நிறைய பேப்பர் ஆகும். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் எண்டு வரை வந்துட்டேன். இப்போ பாருங்கள். இனி இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இது எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்துக்கோங்க.
பார்த்தீங்களா? ஃப்ளவர் மாதிரி என்ன அழகாக வருது. நீங்கள் எப்படி வேணாலும் திருக்கிக்கலாம். கிளியாது, நீங்கள் எப்படி சுற்றினாலும் கிளியாது. அது அப்படி உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி, பூ மாதிரி எப்படி. அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் கண்டிஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தோம் அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். இதை பார்த்தீங்களா? சுற்றி விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மாதிரி ஆயிடும். பார்த்தீங்களா? நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா? திரும்பவும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். விளையாடலாம் வச்சு நம்ம சொல்ல போனால். பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் வீட்டில் போய். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.